அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11 கீழ்க்கணக்கு நூல்கள். அதில் மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அந்த 18 நூல்களில் 12 நூல்கள் நீதி நூல் சார்ந்தவை. இவையெல்லாம் சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 நீதி நூல்களில் ரொம்ப முக்கியமானது திருக்குறள், நாலடியார், வெற்றி வேர்க்கை, நீதிநெறி விளக்கம், நன்னெறி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இது எல்லாமே. இதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வுலேருந்து கண்டிப்பாக இதிலேருந்து 2 முதல் 3 கேள்விகள் வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வியை பாருங்களேன். திருவள்ளுவரின் பெற்றோர் பெயர். கேள்வி என்ன? திருவள்ளுவரின் பெற்றோர் பெயர் ஆதி மற்றும் பகவன். திருவள்ளுவருடைய பெற்ற பெயர் ஆதி, பகவன். இதில் ஒரு சின்ன குழப்பம் வரலாம். தாயார் பெயர் என்ன, தந்தையார் பெயர் என்ன அப்படின்னு. தாயார் பெயர் ஆதி, தந்தையார் பெயர் பகலவன். புரியுதுங்களா? பகவான் ஒரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பகவன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் கொஞ்சம் ஒரு ஓல்டு புக்கிலலாம் பகலவன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பகவான் அப்படின்றது கரெக்டான நேமு. அப்போ திருவள்ளுவரின் பெற்றோர் பெயரில் தாயார் பெயர் ஆதி, தந்தையார் பெயர் பகலவன். திருவள்ளுவரின் மனைவி பெயர் வாசுகி. திருவள்ளுவரோட மனைவி பெயர் வாசுகி. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா மயிலாப்பூர். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் நாயனார், தேவர், முதல் பாவலர், தெய்வப்புலவர், நான் முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர். இதெல்லாமே திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். திருக்குறள் பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்களை கொண்டது. அறத்துப்பால் 38, பொருளில் 70, இன்பத்துப்பாலில் 25, மொத்தம் 133. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 திருக்குறள்கள் இருக்குது. திருக்குறளோட வெவ்வேறு பெயர்கள் முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை, தமிழ் வேதம், முதுமொழி, பொருளுரை, உலகப் பணுவல் என பல பெயர்கள் அதற்கு உண்டு. இதில் திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் முதல் உரையை பார்த்திங்கன்னா மணக்குடவர் வருது. மணக்குடவர் 3 சொல்லினா மணக்குடவர். சிறந்த உரை பார்த்திங்கன்னா பரிமேலழகர். இதுதான் திருக்குறளை பற்றி புக்கில் இருக்க டீட்டெயில்டான விஷயம். ஸ்கூல் புக்கில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே கொஷின்ஸ்க்கு போயிடுவோம். வள்ளுவரின் பெற்றோர் பெயர் ஆதி மற்றும் பகவன். திருக்குறளில் இருமுறை இடம்பெறும் ஒரே ஒரு தலைப்பு குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை இடம்பெறும் ஒரே தலைப்பு குறிப்பறிதல். அதே மாதிரி திருக்குறளில் எந்த நம்பர்ஸும் கிடையாது, 7ன்ற நம்பரை தவிர. அதாவது எண்ணு பெயரில் 7 இருக்குது. அப்படி 7ன்ற நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 8 முறை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் கடவுள், தமிழ், 9 ஆகிய வார்த்தைகள் இடம்பெறவில்லை. அப்போ திருக்குறளில் இடம்பெறாத வார்த்தைகள் எவை அப்படின்னா கடவுள், தமிழ், 9 ஆகிய சொற்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. அடுத்த கேள்வி பாருங்கள். திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டவர் யார்? எல்லிஸ் துரை. திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டவர் எல்லிஸ் துரை. ஔவையார் எழுதிய நீதி நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இதில் ரொம்ப முக்கியமானது மூதுரை. மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம். 31 பாடல்கள் உடையது அந்த மூதுரை. அடுத்த நன்னெறி எனும் நூலை எழுதியவர் சிவப்பிரகாசர். பொறுத்துக்களை கேட்கலாம். நன்னெறி நூல் சிவப்பிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் குமரகுருபரரோடது. இதில் பிள்ளைத்தமிழில் 2 இருக்குது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7. பிள்ளைத்தமிழ் அப்படின்றது என்னென்னா தமிழில் உள்ள 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கடவுளையோ மக்களில் சிறந்தவரையோ அல்லது அரசனையோ பாடு பொருளாக கொண்டு 10 பருவமாக பாடுறதான் அந்த பிள்ளைத்தமிழ்.
அப்போ கொஸ்டின்ஸோட ரீகால் பண்ணிடலாம். வள்ளுவரின் பெற்றோர் பெயர் ஆதி பகவன். ஆதின்றது தாயார் பெயர், பகவான் அப்படின்றது தந்தையார் பெயர். திருக்குறளில் இருமுறை இடம்பெறும் ஒரே ஒரு தலைப்பு குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெறும் பூக்கள் அதாவது மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிச்சம், குவளை. வள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டவர் எல்லிஸ் துரை. அவையார் எழுதிய நீதி நூல்கள் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினாலே அகர வரிசையில் அறிவுரை. கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி. நன்னெறி எனும் நூலை எழுதியவர் சிவபிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். அடுத்து பல ஆண்டுகளாக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இப்போ நம்ம ரீகால் பண்ண போகிறோம். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. சமண முறிவுகள் எழுதிய நாலடியார் இருக்குது பாருங்கள், அது வெண்பாவால் ஆனது. மொத்தம் 400 பாடல்கள் உடையது. திருக்குறளை போன்ற 3 பகுப்புகள் உடையது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இந்த தொடரை கொடுத்துட்டு 4ன்றது எதை குறிக்குது, 2ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. 4ன்றது நாலடியாரை குறிக்குது, 2ன்றது திருக்குறளை குறிக்கக்கூடியது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. 4ன்றது நாலடியார், 2ன்றது திருக்குறள். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்போ 2025 ஆங்கில வருடத்தை திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா அதோட கிமு 31 கூட்டணும். அப்போ 2025ஓட கிமு 31 கூட்டினீங்க அப்படின்னா 2056. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இதைத்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு அதை திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுங்கன்னு கேட்பாங்க. கிமு 31ஆம் நூற்றாண்டை கூட்டணும். 31 கூட்டினீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. திருக்குறள் அதோட சிறப்பு பெயர்கள் சொல்கிறேன். முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை, தமிழ் வேதம், முதுமொழி, பொருளுரை, உலகப் பணுவல். இப்படிப்பட்ட திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி.இ. போப். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர். மனைவியின் பெயர் வாசுகி. வள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் நாயனார், தேவர், முதல் பாவலர், தெய்வ புலவர், நான் முகனார், மாதானு வங்கி, சென்னா போதார், பெருநாவலர். இதெல்லாம் வள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே கேட்பாங்க, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. முதல் உரை மணக்குடவர். சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை. இதான் சிறந்த உரை என அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் சைடு எப்போயுமே ஒரு திருக்குறள்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னென்னா, தீரா இடும்பை தருவது எது? அதாவது தீராத துன்பத்தை தருவது எது? தீரா இடும்பையை தருவது ஆராயாமை, ஐயப்படுதல். எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாது, எதை பற்றியும் சந்தேகப்படுறது. இதுதான் உங்களுக்கு தீராத ஒரு துன்பத்தை தரும் அப்படின்றாரு வள்ளுவர். தீரா இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமை, ஐயப்படுதல். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் 14 கீழ்கணக்குள்ள நூல்களில் 1. திருக்குறள் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள், ஒன்று அனிச்சம், இன்னொன்று குவளை. ஞாபகம் வைத்துக்கோங்க. இந்த கேள்வி தான் எக்ஸாம்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப்க்கு வரும். நன்றி.